வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். தமிழக அரசியல் களத்தில் எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. நாளை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாநிலம் முழுவதும் முழுமையாக செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எண்ணிக்கை மையங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் அளித்த தீர்ப்பு என்ன? யார் ஆட்சியை அமைப்பர் என்ற கேள்விகளுக்கு நாளை விடை கிடைக்க உள்ளது. அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தமிழகத்தில் கடும் கோடை காலமான கத்திரி வெயில் நாளை முதல் தொடங்க உள்ளது. வெயிலின் தீவிரம் அதிகரிக்கும் நிலையில் பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மதிய நேரங்களில் வெளியே செல்ல தவிர்க்கவும், அதிகளவில் தண்ணீர் குடிக்கவும், உடல் வெப்பம் அதிகரிக்காமல் கவனிக்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மூத்தவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல்நல பிரச்சினை உள்ளவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் பகுதியில் கறிக்கோழி சந்தையில் விலை உயர்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் கிலோ ரூபாய் 102 இருந்த விலை தற்போது கூடுதலாக 10 ரூபாய் உயர்ந்துள்ளது. பல்லடத்தில் நடைபெற்ற உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் ஆலோசனைக்குப் பின்னர் இந்த மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த உயர்வு உணவகங்கள் மற்றும் குடும்ப செலவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகளின் வசதிக்காக முக்கிய ரயில் சேவையில் மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்டிரல் மற்றும் ஜோலார்பேட்டை இடையே இயக்கப்படும் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாற்றங்கள் பயண நேரம் மற்றும் சேவை ஒழுங்கை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதிய அட்டவணை மற்றும் சேவை விவரங்களை பயணிகள் முன்கூட்டியே சரிபார்த்து பயணம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் கடல் தொடர்ந்து பின்னோக்கி நகரும் அபூர்வ நிகழ்வு கவனத்தை ஈர்த்துள்ளது. இரண்டாவது நாளாகவும் கடல் சுமார் 50 அடி வரை பின்னடைந்து வழக்கமாக நீரில் மூழ்கியிருக்கும் பாறைகள் மற்றும் பாசி படர்ந்த பகுதிகள் வெளிப்பட்டுள்ளன. இந்த இயற்கை மாற்றம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு தற்காலிக கடல்மட்ட மாற்றமா அல்லது இயற்கை சுழற்சியின் ஒரு பகுதியா என நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் முடிவுகளை முன்னிட்டு அரசியல் பரபரப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. திமுக, அதிமுக, தவேகா, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்ட நிலையில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. கருத்துக் கணிப்புகள் பல்வேறு முடிவுகளை சுட்டிக்காட்டியதால் அரசியல் நிலைமை உறுதியற்றதாக உள்ளது. இந்த நிலையில் தவேகா கட்சி தனது எம்எல்ஏக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் ரிசார்ட்டில் சுமார் 100 பேருக்கு தங்கும் வசதியுடன் ஏற்பாடுகள் செய்துள்ளது. எந்தவித அரசியல் மாற்றங்களையும் முன்கூட்டியே எதிர்கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாதவாறு தேர்தல் ஆணையத்திடம் கூடுதல் பாதுகாப்பு கோரப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் களம் மிகவும் சூடுபிடித்துள்ள நிலையில் நாளைய வாக்கு எண்ணிக்கை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய அளவிலான NEET நுழைவுத் தேர்வு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. இந்த ஆண்டு சுமார் 22.80 லட்சம் மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் கடுமையாக அமல்படுத்தப்பட்ட நிலையில் தேர்வு அமைதியாக நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக முடிவுகள் வெளியீட்டை அனைவரும் ஆவலுடன் எதிர்நோக்குகின்றனர். கர்நாடகாவில் பறவைக் காய்ச்சல் பரவல் கவலைக்கிடமாக அதிகரித்து வருகிறது.
இந்த நோயின் தாக்கத்தால் 44 மைல்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதிப்பு கண்டறியப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விலங்கியல் மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் இணைந்து ஆய்வு மேற்கொண்டு நோய் மேலும் பரவாமல் தடுக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்கா, ஈரான் இடையேயான பதற்றம் இன்னும் குறையாத நிலையில் புதிய திருப்பம் உருவாகியுள்ளது. ஈரான் சமர்ப்பித்த 14 அம்சங்களைக் கொண்ட சமாதான திட்டத்தை பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதில் அவர் கடும் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். மேலும் ஈரான் தவறாக நடந்து கொண்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்ட நிலையில் இந்த நிலைமை மீண்டும் மோதலுக்கான வாய்ப்பை உருவாக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உலக அரசியல் சூழலை பாதிக்கக்கூடிய இந்த முன்னேற்றத்தை உலக நாடுகள் கவனமாக கண்காணித்து வருகின்றன. பெரும் பதற்றம் நிலவும் நிலையில் அமெரிக்க தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த தகவல்களுக்கு மத்தியில் இந்தியாவின் எல்பிஜி ஏற்றிச் சென்ற கப்பல் ஹார்முஸ் கடல் சந்தியை வெற்றிகரமாக கடந்துள்ளது. உலகின் முக்கிய எரிசக்தி போக்குவரத்து பாதையாக கருதப்படும் இந்த கடல் சந்தியில் இத்தகைய பயணம் அரிதாகும் என கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கும் பிராந்திய நிலைத்தன்மைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நெதர்லாந்து அரச குடும்பத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படும் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இளவரசியை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் நாசி சின்னங்கள் பொறிக்கப்பட்ட கோடாரிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பாதுகாப்பு அமைப்புகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதுடன் தீவிரவாத நோக்கங்கள் குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்கால ராணியின் சகோதரியான இளவரசியை குறிவைத்ததாக கூறப்படும் இந்த வழக்கு அரச குடும்பத்தின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்தியுள்ளது. உலகளவில் செயற்கைக்கோள் இணைய துறையில் போட்டி அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து முக்கியமான முன்னெடுப்பை எடுத்துள்ளன. இரு நாடுகளும் இணைந்து டெக் பாதுகாப்பு முன்முயற்சியை வலுப்படுத்தி முக்கியமாக புதிய மற்றும் உருவெடுத்து வரும் தொழில்நுட்பங்களின் விநியோகச் சங்கிலிகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்த கூட்டணி உலகளாவிய டிஜிட்டல் பாதுகாப்பை மேம்படுத்துவதோடு எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் வலுவான அடித்தளமாக அமையும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். செயற்கைக்கோள் இணையமும் உயர் தொழில்நுட்பங்களும் மையமாக இருக்கும் இந்த போட்டியில் இந்தியா தனது இடத்தை உறுதிப்படுத்தும் முக்கிய கட்டமாக இது பார்க்கப்படுகிறது. ஒளி நேரத்தை மீறிச் சென்றதா? விஞ்ஞானிகள் அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்பு. ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட புதிய பரிசோதனையில் எதிர்மறை நேரம் எனப்படும் வியப்பூட்டும் நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அணு ஊடகங்கள் வழியாக ஒளி செல்லும் போது அது சாதாரண நேர கணக்கை மீறி பின்னோக்கி சென்றது போன்ற விளைவை உருவாக்கியதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு நேரத்தின் இயல்பை பற்றிய நமது புரிதலை சவாலுக்கு உள்ளாக்குகிறது. எதிர்காலத்தில் குவாண்டம் கணினி மற்றும் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பங்களில் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நேரம் முன்னே செல்லும் என்ற நம்பிக்கையே கேள்விக்குறியாக்கும் இந்த ஆய்வு உலக விஞ்ஞானிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது ஒரு புதிய காலத்தை தொடங்குமா? தொடர்ந்து தெரிந்து கொள்ள அக்யூப் டிவியுடன் இணைந்திருங்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்க்கு ஸ்டெம் செல் சிகிச்சையே உறுதியான சிகிச்சை என வழங்கக்கூடாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. போதுமான அறிவியல் ஆதாரங்கள் இல்லாத நிலையில் இத்தகைய சிகிச்சைகளை மக்களுக்கு வழங்குவது தவறான எதிர்பார்ப்புகளை உருவாக்கும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. இந்த தீர்ப்பு நோயாளிகளின் பாதுகாப்பையும் மருத்துவத்துறையின் நம்பகத்தன்மையையும் உறுதி செய்யும் முக்கியமான படியாக பார்க்கப்படுகிறது. அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமே சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற முக்கிய செய்தியை இந்த உத்தரவு வலியுறுத்துகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்,
உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.